கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் தலைவர் தங்கப்பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அமைச்சர் பிடிஆர் அவர்களுடைய அந்த வயர் நேர்காணல் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஹிந்தி வேணான்ற பல்வேறு காரணங்களை அந்த நேர்காணலில் முன்னெடுத்து வச்சிருக்காங்க. ஹிந்தி பேசாத பல மாநிலங்கள் கூட பிடிஆர் அவங்களுடைய கருத்துக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க. மோடிக்கு எதிராக நேரடியாக ஒரு கண்டன குரல், தமிழ்நாட்டினுடைய ஒரு கழக குரலா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் பேசியிருக்காங்க. இந்த சம்பவத்தை நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? பிடிஆர் போய் எல்லா பக்கமும் பற்ற வச்சுட்டு வந்திருக்கிறாரு. ஆனால் அது முதல்ல தீப்பந்த வீசினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் நம்ம தமிழக முதல்வர் MK ஸ்டாலின். மிக முக்கியமாக அவர் அறிக்கையில் ஒன்று கொடுத்தாரு. இந்தி வடநாட்டில் உள்ள 25 மொழிகளை விழுங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். இதுதான் அப்படி அங்கே தீப்பந்தமாக பற்றிக்கிச்சு. என்ன அப்படின்னா, நீங்கள் பீகாரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கோடி மக்கள் மைதிலி மொழி பேசுகிறவங்க. நம்ம உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா 7 கோடி பேர் போஜ்பூரி பேசுகிறவங்க. இவங்கள்ட்டெல்லாம் இந்த செய்தி ரீச் ஆகும். என்ன ஆகுது அப்படின்னா, ஆமாம் அப்படி இப்போதான் அவங்களே சிந்திக்கிறாங்க. இவ்வளவு கோடி மக்கள் பேசக்கூடிய மொழி எப்படி இதுவரைக்கும் பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்கல? செய்தித்தாள்கள் கிடையாது, சினிமா ஊடகங்கள் கிடையாது அந்த மொழியில். இப்படி 25 மொழிகளை இந்தி சாப்பிட்ருக்கு அப்படின்றத ஸ்டாலின் பற்ற வச்சாரு. பிடிஆர் அதை போய் துலக்கமாக விளக்கிட்டு வந்துட்டார். பல்லு விலைக்கு போய் எல்லாரையும் பிடிச்சி இழுத்து மேசையை பிடிச்சி பல்லு விலைக்கு வர்ற மாதிரி விலைக்கு விட்டு வந்துட்டார். அப்போ என்னன்னா, பிடிஆர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் தாய்மொழியில் எங்க இந்த 25 மொழிகளுக்கு இந்த என்ன நடந்திருக்குன்றதுக்கு நீங்கள் யாராவது பதில் சொல்ல தயாரா? ஏன் அப்படி ஆச்சு? நீங்கள் இந்தியினோட தாய்மொழியின் இடத்தை இந்திக்கு கொடுத்துட்டீங்க. இப்போ கூட என்ன செய்ய வர்றீங்கன்னா, இந்தி இங்கிலீஷ்னு கொண்டு வர்றது மூலமாக மற்றவருடைய தாய்மொழியை எடுக்க பார்க்குறீங்க, மற்றவருடைய தாய்மொழியை அழிக்க பார்க்குறீங்க. அப்போ இந்த இடத்த கொடுத்த மாநிலங்களில் நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கிறீங்க. அப்போ தாய்மொழியில் தமிழையும் தொடர்பு மொழிக்கு ஆங்கிலத்தையும் வைத்திருந்த நாங்கள் தான் நீங்கள் மொழியை காத்திருக்கிறோம். மொழி என்பது வெறுமனே தகவல் தொடர்பு ஊடகம் மட்டும் இல்லை. மொழி என்பது வரலாறு, கலாச்சாரம், பண்பாடு, அது ஒரு உள்ளூர்ன உணர்வு, ஒரு தேச உணர்வு, தேசிய உணர்வு, இது எல்லாம் சேர்ந்த ஒரு விஷயம். அப்போ இது அந்த இந்தி என்பது கடைசி லாங்குவேஜ். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகள்லையும் கடைக்குட்டி லாங்குவேஜ். அதை உருவாக்கிய 120 வருஷம் தான் ஆகுது. இதுக்கு எழுத்துப்பூர்வ ஆதாரம் இருக்குது. உருவாக்கினவர் வெள்ளைக்காரன் கில்கிறிஸ்ட்னு ஒரு ஆள். இவர்களுக்கு கிறிஸ்தவர்களை பிடிக்காது, வெள்ளைக்காரர்களை பிடிக்காது. வெள்ளைக்காரன் முன்னாடியே உருவாக்கின இங்கிலீஷை பிடிக்காது. ஆனால் எப்படி வெள்ளைக்காரன் உருவாக்கின இந்தியை பிடிக்குதுன்னு நமக்கு தெரியலை. ரைட்டா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு மொழியை வச்சுக்கிட்டு தான் இவர்கள் இந்தியா முழுக்க மாற்றுறாங்க. இதனுடைய நோக்கம் ரொம்ப தெளிவானது. டெல்லியை ஒரு பேரரசாக மாற்ற பார்க்குறாங்க. டெல்லியில் இவர்கள் ஒரு சுல்தான் ஆட்சியை அல்லது ஒரு பேரரச ஆட்சியை இவர்கள் நிறுவ பார்க்கிறார்கள். அப்போ டெல்லி பேரரசனாகவும் மன்னனாகவும் இருக்கிறதுக்கு ஒரு மொழி அவசியம் அவருக்கு. இவர் நடிகர் பிரகாஷ்ராஜ் அழகா சொன்னது மாதிரி, இந்தி அவர்கள் நம்மை படிக்க சொல்வதற்கு காரணம் நம்ம பிரச்சனை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது கிடையாது. ரைட்டா? அவன் சொல்றது நமக்கு கேட்க மாட்டேங்குது, கேட்க வைக்கணுன்றக்காக சொல்றான். ரைட்டா? அங்கிருந்து இலவச திட்டங்களுக்கு எதிராக மோடி பிரச்சாரம் பண்ணுவாரு, அமித்ஷா பேசுவாரு. ஆனால் டெல்லியில் போய் எல்லாருக்கும் 2500 ரூபா கொடுக்குறோன்னு இந்த சட்டமன்ற தேர்தலில் அறிவிப்பார். அப்போ இங்கே இப்படி ஏமாற்றக்கூடிய விஷயம் நமக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ என்ன பிரச்சனைனா, இலவச திட்டங்கள் தமிழ்நாட்டில் கூடாதுன்னு பேசுகிற அந்த பேச்சு இங்கே எடுபட மாட்டேங்குது, யாருக்கும் கேட்க மாட்டேங்குது. அப்போ தெளிவாக அவர்கள் சொல்வது நம்ம கேட்கணும். நம்மளுடைய குறைகள் என்னன்றது பற்றி அவனுக்கு எந்த கவலையும் கிடையாது. இதுதான் விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்டாலின் சொன்னது கூட ஏன் அவர்களுக்கு கேட்டிருக்கு அப்படின்னா, டேய் நீ அழிஞ்சு போனதை நீ இந்தியை வச்சு உனியை அழிச்சிட்டாங்க, நாங்கள் அழிஞ்சோம் நாங்கள் போராடணும் போதெல்லாம் அவனுக்கு கேட்கவே இல்லை. புரியுதா? நாங்கள் இவ்வளோ பேரை சாக கொடுத்தோம்,
மொழி போரில் வந்துட்டு துப்பாக்கி சுட்டுலேயே கிட்டத்தட்ட எண்ணி எண்ணாம 700 பேரை பலி கொடுத்தோம், இப்படியெல்லாம் பெரிய வரலாறை சொன்னா அவனுக்கு கேட்கவே இல்லை. இப்ப என்னன்னா, டே முட்டாப்பையில ஓ மொழியை ஃபுல்லா அழிச்சிருக்கான், 25 மொழியை அழிச்சிருக்கான், எடுத்து பாடுறான்னு சொன்னா இப்பதான் அவனுக்கு புரியுது. நீங்க மராத்தி இப்ப என்ன செஞ்சிருக்காங்க, பார்டருக்கு போயிருச்சு மேட்ரு. அதாவது வடக்குக்கும் தெற்குக்கும் ஆரிய வர்த்தமான தேசத்தையும் திராவிட வர்த்தமான தேசத்தையும் பிரிக்கிற பார்டர்னு பார்த்தீங்கன்னா மராத்தி, மகாராஷ்டிரா. இங்கிட்டு தென்னிந்திய கன்னடம் உள்ளே போயிருக்கோம், அங்கிட்டு இருந்து வட இந்திய குஜராத்தியும் ராஜஸ்தானியும் உள்ளே வந்திருக்கு. அப்படி ஒரு இடம்தான் மராத்தி, மகாராஷ்டிரா. இப்போ மகாராஷ்டிராவில் 10ஆம் வகுப்பு வரைக்கும் மராத்தி கட்டாயம்னு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அரசு துறை நிர்வாக மொழியாக மராத்தி, அரசு மற்றும் அரை அரசு அலுவலகங்கள், இன்னும் அரை அரசு அலுவலகங்கள் எல்லாத்துலேயும் ஹிந்தி, இது எல்லாத்துலேயும் மராத்தி. இதை கடைபிடிக்காவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டும் இல்லை, எல்லா வணிக தளங்களினுடைய போர்டு இருக்கு இல்லையா, முகப்பிலையும் மராத்தி கட்டாயம் இடம் வரணும். வேற எந்த லாங்குவேஜ் இருக்கோ இல்லையோ, இல்லைன்னா நடவடிக்கை ஃபைனல். இப்படி மகாராஷ்டிராலாம் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் எப்போது துவங்கியது? 1938. இந்த போராட்டம் மகாராஷ்டிராவில் எப்போ நீங்க நடக்க அனுமதிச்சிருக்கிறீங்க? 2024. ரைட்டா? 80 வருஷம் 90 வருஷம் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் போறதுக்கு இல்லையா? அப்ப இப்ப அதுதான் வடக்கு சூடாகுது. தெலுங்கானாவில் 10ஆம் வகுப்பு வரை கட்டாய தெலுங்கு, அரசு நிர்வாக மொழியாக தெலுங்கு கொண்டு வந்திருக்காங்க சட்டம். கர்நாடகாவில் கொண்டு வந்திருக்காங்க சட்டம். கர்நாடகாவில் மும்மொழி கொள்கையால் அழிஞ்சவங்க. மலையாளமும் சமஸ்கிருதத்தை உள்ள விட்டனால மலையாளமும் சமஸ்கிருதமும் பின்னி கிடக்கு. தமிழ்ல நீங்க இங்க ஏன் வர முடியலைன்னா, அந்த விசக்குடியை அன்னைக்கே அறுத்துட்டோம். இன்னைக்கு மலையாளத்திலையும் கன்னடத்திலையும் தெலுங்குலையும் ஃபுல்லா சமஸ்கிருதம் பின்னி கிடக்கு. அவனுக்கு நமஸ்காரத்துக்கும் அவங்களுக்கு என்ன இருக்கு? சரியா? நமஸ்காரம் தான் சொல்றான். சரியா? வணக்கம் சொல்றவன் நம்ம ஆளுதான். ரைட்டா? அப்படி தரப்படுத்தி காப்பாற்றி வச்சிருக்கணும். தரப்படுத்துற முயற்சிகள் பல மொழிகள் நடந்திருக்கு. பச்சை மலையாளம் அப்படின்னு சொல்லி மலையாளத்தை காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் முயற்சி எடுத்திருக்கிறார், மொழி அறிஞர்கள்லாம். பச்சை மலையாளம் அதை தரப்படுத்தினா தூய தமிழ் கிடைக்குது, செம்மொழி தமிழ் கிடைக்குது. இதே பச்சை கன்னடத்திலையும் அவங்க வந்துட்டு செம்மையான கன்னடம், செம்மையான தெலுங்குன்னு கொண்டு வந்தாங்கன்னா எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு தொல் தமிழ் நமக்கு கிடைக்கும், செம்மை தமிழ் கிடைக்கும். செம்மொழி தமிழை நீங்க இந்த 4 மாகாணத்திலையும் பார்க்கலாம். சரிங்களா? திராவிட பூமின்னு சொல்றோமே, அந்த பகுதி முழுக்க அதை பார்க்க முடியும். அப்ப சமஸ்கிருதத்தை உள்ள விட்டதுனால தான் கர்நாடகா இப்ப இந்த சட்டத்தை திரும்ப போட வேண்டியது, 10ஆம் வகுப்பு வரைக்கும் கட்டாய தமிழ் அப்படின்னு சொல்லி. அதனால இது பிடிஆர் வந்துட்டு இப்ப அந்த விவாத களங்கள்ல இதை நல்லா திறம்பட எடுத்து வைக்கிறார், பொருளாதார ரீதியா எடுத்து வைக்கிறார். பொருளாதார ரீதியா அதாவது நீ ஒன்று தப்புன்னு சொன்னீங்கன்னா, சரிங்களா, வழக்கமா என்ன கேட்பாங்கன்னா, தப்புன்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன தகுதி இருக்கு? நான் தவறு, ரைட்டு, உன்கிட்ட என்ன இருக்கு? வேலை வாய்ப்பு எல்லாம் அங்க வர்றீங்க, ரைட்டா? கல்வியில் யார் உயர்ந்த இடத்துக்கு போயிருக்கான்னா, உலகத்தின் உயர் கொற்றமான மென்பொருள் துறையில உச்சபட்சத்தில் இருக்கக்கூடியது கூகுள் சாஃப்ட்வேர் நிறுவனம். அதனுடைய தலைமை நிர்வாக அதிகாரி தமிழ்நாட்டுக்காரர் பிச்சை. சரியா? அவரு இந்தி தெரியாதவர், ரைட்டா? இப்ப நீங்க எது அளவுகோலா வச்சுக்கிறது? நீங்க ஒரு இந்திக்காரன் அப்படி காட்டுங்க, அவனுக்கு இந்தி மட்டுமே தெரியுன்றதையும் காட்டுங்க, இல்லையா? தாய்மொழியில அவன் என்ன படிச்சான்னு காட்டுங்க, ஏதாவது ரெக்கார்டு காட்டுங்க. இப்படி உங்க ஆட்கள் சவால் விட்டு இப்ப அமெரிக்காவுக்கு போனா சங்கிலி போட்டு அவனால ஒரு பெரிய கோஷ்டியை ஏரோப்ளான்ல ஏற்றி அனுப்புறான். எல்லாரும் எந்த மாநிலத்துக்காரங்க? வெக்கமா இல்ல மோடி குஜராத்தை சேர்ந்தவங்க.
இந்த மோடியெல்லாம் தூக்கு போட்டு தொங்க விடாம அவர் பிரதமராக வேணும், பிரதமராகவும் முதலமைச்சராகவும் இருந்தவர். அவர் மாநிலத்திலிருந்து 7,000 சில்லற பேர் போயிருக்காங்க. எப்படி உயிரை பணையம் வச்சு. குஜராத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் 2 குழந்தைகளோடு அமெரிக்க எல்லையை கடக்கும் போது குளிர் தாங்க முடியாமல் உறைந்து போய் செத்து இருக்கிறாங்க. இந்த கொடுமை நடந்தது குஜராத்தில். தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தன் கூட சட்டவிரோதமா போலையே அமெரிக்காவுக்கு. தென்னிந்திய மாநிலங்கள்ல இருந்து ஒருத்தன் கூட போலையே சட்டவிரோதமா. அப்ப இன்னைக்கு உயிரை பணையம் வச்சு போகக்கூடிய நிலைமைய உங்க மாநிலங்கள்ல உருவாக்கி வச்சிருக்கீங்க. என்ன சொல்லி கொடுத்தீங்க? அங்க என்ன தாய்மொழி? இந்தி. தாய்மொழி இந்தி. இந்த குஜராத்தில் 2014 மோடி இது 2 மொழியா இருந்த, ஒரு மொழி தாங்க ஹிந்தி தான் சொல்லிக் கொடுப்பாங்க, இங்கிலீஷுக்கு இடமே கிடையாது. ஏன்னா வாத்தியார் கிடையாது, பள்ளிக்கூடங்கள் கிடையாது, வாத்தியார்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இதான் நிலைமை. சரி, இருமொழின்னு வச்சா கூட மும்மொழி எப்போ கொண்டு வர்றாரு தெரியுமா? 2014 மோடி வந்து குஜராத்தியை படிக்கணுன்றார். 2014 இந்த லட்சணத்துல இவர்கள் இப்ப மும்மொழியை அங்க அமல்படுத்துறாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறோம்னா, குஜராத்தியை நீங்க 10ஆம் வகுப்பு வரைக்கும் கல்வின்னு வச்சீங்கன்னா எதை இப்ப தூக்கி விட்டுருக்கீங்க? ஆங்கிலம் கட்டாயம், ஆங்கிலம் இல்லாம வேற விஷயங்கள் நகராது. அப்ப இந்திய தூக்கிட்டு தான் குஜராத்தியை கொண்டு வந்திருக்காரு. இதைத்தான் நாங்க 100 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதைத்தான் நாங்க 100 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீ இன்னைக்கு இருமொழி கொள்கைக்கு குஜராத்தை கொண்டு வந்திருக்க. திட்டமிட்டு அரசியல் பண்றாங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்றாங்க. அதான் நான் கேட்கிறேன், இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லு. அரசியல் பண்றப்ப எல்லாரும் அரசியல் பண்றதுக்கு தானே வந்திருக்கிறோம். நாங்க ஒரு அரசியல் பண்றோம்ல, எங்கள் மொழியால் நாங்கள் உயர்ந்தோம் என்பது எங்களுடைய அரசியல், ரைட்டு. அதுக்கு ஆதாரம் வச்சிருக்கோம். நீ ஆதாரத்தை சொல்லு. இன்னொரு மோசடி என்னன்னா, நமது இருமொழி கொள்கை இல்லை, நமது பன்மொழி கொள்கை. இருமொழி கொள்கைன்னு சொன்னா கூட நம்முடைய கொள்கை உண்மையிலேயே பன்மொழி கொள்கை. ஏன்னா 2 மொழி கட்டாயம், வேற எந்த மொழி வேணா படிக்க தடை கிடையாது. நீங்க ஹிந்தி படிச்சா சுட்டுறாங்களா? பிரெஞ்சு படிக்க கூடாதுன்னு தடை இருக்கா? மலையாளம் படிக்க கூடாதுன்னு யாராவது பார்டர் நின்று தடுக்கிறாங்களா? இல்ல எதுவும் வேற எந்த மொழியும் ஊடகங்கள்ல வேற மொழி நாடகங்களையோ சினிமாக்களையோ அல்லது சினிமாக்களை மொழிபெயர்த்து கொண்டு வர தடுத்திருக்காங்களா? அப்ப நம்ம நாடு தமிழ்நாடு என்பது பன்மொழி நாடு. இங்க இருமொழின்றது என்னன்னா கட்டாயமா எதிர்க்கணும், அடிப்படையா எதிர்க்கணும்ன்றது இருமொழின்னு சொல்றோம். உண்மையில இது பன்மொழி நாடு. அப்ப நீ இங்க என்ன பண்ற? அங்க ஒரு மொழி நாட்டை வச்சிருக்க. இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டே. இந்தியின் பெயரால் தாய்மொழியும் அழிச்சுட்ட, சர்வதேச மொழியை நீ கத்துக் கொடுக்கற கிடையாது, ரைட்டா? இப்போ ஒரு மொழியை நீ வச்சிருக்கிற, அந்த மொழி எங்களுக்கு கேட்கணுன்றக்க எங்களை ஹிந்தி படின்னு சொல்ற. நாங்க இங்கிலீஷ்ல பேசுறோம், அது உலகத்துக்கும் கேட்கும். நீ காது கேட்காத மாதிரி நடிப்ப, வேணும்னு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லுவ, ரைட்டா? ஹிந்தி மட்டும்தான் தெரியும்னு சொல்லுவ. ஏன் திமிரு நம்ம கேட்கிறோம். தாய்மொழிகளே அவன் அழிச்சு. நான் இன்னும் என்ன கேட்கிறேன்னா, மோடிக்கு இப்போதான் குஜராத்தை அழிச்ச, குஜராத்தி மொழி அழிக்கப்பட்டிருக்குன்னு அவருக்கே இப்பதான் தெரிஞ்சிருக்கு 2014. இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து ஒருத்தர் முதல்வராகி, அவர் பிரதமராகி, அவர் கண் முழிச்சு அப்புறம்தான் அந்த தாய்மொழியை காப்பாற்ற முடியுன்ற நிலைமை வடக்க இருக்கு. நாங்க இங்க தமிழ்நாட்டுல ஒவ்வொரு செங்கலும் தமிழ் பேசும், ஒவ்வொரு செங்கலும் தமிழ் உணர்ச்சியோட இருக்கும், ஒவ்வொரு மண்ணும் தமிழ் ரத்தத்தை ஏந்தி நிற்குது, சரியா? அப்ப இங்க தாய்மொழி உணர்ச்சி என்பது இங்க இருந்து நீங்க கத்துக்குங்க. இது பொருளாதார ரீதியாக எப்படி முன்னேற்றுவது இங்க இருந்து கத்துக்குங்க. இங்க கல்வியில, மருத்துவத்துல, பொருளாதாரத்துல, சமூக மேம்பாட்டுல, உணவு தண்ணீரைவில் எல்லாத்துலேயுமே முன்னேறி இருக்கிறோமே. மீன்பிடியில, விவசாயத்துல எதுல பின்தங்கி இருக்கிறோம், எல்லாத்துலேயுமே முன்னேறி இருக்கோம். இங்க இருந்து நீங்க கத்துக்குங்க. உங்கள்கிட்ட கத்துக்க என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. எல்லாமே இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? ஜிஎஸ்டி நீங்க நல்லா வளர்ந்துட்டீங்க, நாங்க வளராத மாநிலத்துக்கு கொடுக்குறோம்னு சொல்றீங்க. வளராத மாநிலம் எதுன்னு பார்த்தா இந்தி பெல்ட். அந்த ராஜஸ்தானா, அந்த உத்தரப்பிரதேசம், அந்த குஜராத், அந்த பீகார், அந்த மத்திய பிரதேஷ்,
ரைட்டா? சுத்தி ஜிஎஸ்டி பணத்தை எங்கள்கிட்ட அதிகமா வாங்கி எங்களுக்கு கம்மியா கொடுத்துரும். அங்க அதிகமா ஏன் கொடுக்குறீங்கன்னா அங்க பாவம், அங்க ஏழ்மை வறுமை எல்லாம் இருக்கு. ரைட்டா? அப்புறம் எப்படி நீங்க அங்க இருந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்றீங்க? ரைட்டா? அந்த ஜிஎஸ்டி அளவுக்காவது அந்த மக்கள் கட்டுற அளவுக்காவது அவங்கள உயர்த்துங்க. அதுவும் கிடையாது. ரைட்டா? அப்ப பொருளாதாரத்துல இல்ல, வணிகத்துல இல்ல, எதுலையுமே நீங்க இங்க போட்டிக்கு இல்லை அப்படின்னு சொன்னா யாருக்கிட்ட படிக்கணும்? யார் எந்த மொழியை படிக்கணும்? யார் எந்த மொழி கொள்கையை யார்கிட்ட இருந்து யார் எடுத்துக்கணும்? சரியா? அப்ப இதை நம்ம காழ்ப்புணர்ச்சியிலிருந்து பேசல, ஒரு அறிவியல் பூர்வ ஆராய்ச்சிக்கு வைங்க. சரியா இருக்கிறது சொல்லுங்க, நாங்க கேட்டுக்கிறோம். இல்லையா? தப்பானதை கொண்டு வந்து திணிக்காதீங்கன்னு சொல்றோம்.